ஹாய், மை செல்ஃப் அசோக் குமார். மை நேட்டிவ் பிளேஸ் கடலூர். நான் சென்னைக்கு வந்து படிக்க வந்தேன். ஸோ நான் சென்னையில் படிக்கக்குள்ள குரோம்பேட்டில் எனக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ நான் டிபார்ட்மெண்ட் போன பிறகு செகண்ட் இயரில் ஓரளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ் ஆனேன். ஸோ மேம் டீச்சிங்லேருந்து சார் டீச்சிங்லேருந்து ஸோ நிறையவே வந்து தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் எழுதி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன். தேர்ட் இயரில் வந்து வந்த பிறகு இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணாங்க காலேஜ்லேயே. ஸோ காலேஜ்லேயே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணதுக்கு 6th செமஸ்டர் தான் வந்து நான் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ 5th செமஸ்டர் படிச்சுட்டு நான் வந்து 6th செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் வந்து சொன்னாங்க. ஸோ சொன்னது வந்து இன்டர்ன்ஷிப்பு சென்னை தான். ஸோ சென்னையில் வந்து கோடம்பாக்கத்தில் ப்ரிசிஷன் இன்ஃபர்மேட்டிங் சொல்லிட்டு அந்த கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்தாங்க காலேஜில். ஸோ நான் வந்து காலேஜில் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்த பிறகு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிரிச்சுட்டாங்க செப்பரேட்டாக. ஸோ வந்து கேர்ள்ஸ் வேறு டீமு, பாய்ஸ் எல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ பிரித்த பிறகு எங்களுக்கு கோடம்பாக்கத்தில் ப்ரிசிஷன் இன்ஃபர்மேட்டிக் கம்பெனியில் எங்கள் பாய்ஸ் எல்லாம் இன்டர்ன்ஷிப் போக சொல்லிட்டாங்க. ஸோ போன பிறகு வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி ஃபஸ்ட் டே போனோம். ஸோ ஃபஸ்ட் டே போன பிறகு எல்லாம் கும்பலாக போயிட்டு கம்பெனி வந்து ஜாயின் பண்ணோம். அங்கே ஜாயின் பண்ண பிறகு ஃபஸ்ட் டே வந்து கம்பெனி பற்றி ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி பற்றி சொன்னாங்க. ஸோ கம்பெனி பற்றி சொல்லக்குள்ள ஃபஸ்ட் டே வந்து விசிட் பண்ணோம் கம்பெனி வெப்சைட்டு. விசிட் பண்ணிட்டு நிறையா ப்ராடக்ட்ஸு நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நிறையவே இமேஜில் நிறைய பார்த்தேன், விசிட் பண்ணி பார்த்தேன். ஸோ கம்பெனி எல்லாமே நல்லா ஒரு பொசிஷனில் இருந்துச்சு அந்த கம்பெனி. ஸோ நிறைய பார்த்த பிறகு அந்த கம்பெனி பற்றி ஒன் டே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். கம்பெனி பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச பிறகு வந்து நெக்ஸ்ட் டே செகண்ட் டே போனோம். செகண்ட் டே போன பிறகு வந்து அதை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க கம்பெனி பற்றியும். ஸோ கம்பெனி பற்றி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர் டீம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஹெச்ஆர் டீம், செகண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பயோமெட்ரி, தேர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டிஆர்சி, ஸோ ஃபோர்த் டிபார்ட்மெண்ட் வந்து சாஃப்ட்வேர் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனியில் எங்களுக்கு. ஸோ ப்ரொவைட் பண்ணதுக்கு வந்து எங்கள் பாய்ஸு எல்லாமே வந்து செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட்டு பிரித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் டீமில் ஃபஸ்ட்டு 3 பேர் போனோம். ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ் போனாங்க. ஸோ செகண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 4 மெம்பர்ஸ் போனாங்க. ஸோ தேர்டு டிபார்ட்மெண்ட்டில் 4 மெம்பர்ஸ், ஃபோர்த் டிபார்ட்மெண்ட்டில் 6 மெம்பர்ஸ் போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் போனாங்க, செகண்ட் டிபார்ட்மெண்ட் பயோமெட்ரிக் 4 பேர், அது டிஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 4 பேர், ஸோ சாஃப்ட்வேர் 16 6 மெம்பர்ஸ் போனாங்க. ஸோ 6 மெம்பர் நான் ஒருத்தன் போயிருக்கேன் சாஃப்ட்வேர். ஸோ ஃபோர்த் டிபார்ட்மெண்ட் சாஃப்ட்வேர் போன பிறகு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அங்கே எனக்கு. ஸோ அங்கே வந்து நிறையவே இருந்துச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்மன், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்குள்ளாலே. ஸோ அதுக்குள்ளாலே வந்து நான் வந்து எங்கள் மேனேஜர் ப்ரொவைட் பண்ணாங்க 6 பேர். அந்த 6 மெம்பர்ஸ் வந்து கூட்டு வச்சு அவங்க என்னென்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு செப்பரேட்டாக கேட்டாங்க. என்ன மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்க, என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு காலேஜில் பற்றி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு காலேஜில் என்ன மாதிரிலாம் கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சொன்னோம். சொன்ன பிறகு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த சாஃப்ட்வேர் டீமில் அந்த டீமில் இந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்க சொன்னாங்க. சொன்ன பிறகு வந்து நாங்கள் வந்து 2 பேராக பிரிஞ்சிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேர், அவங்க 2 பேர், அவங்க 2 பேர் சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் வந்து நான் இன்னொரு மெம்பர் வந்து இன்னொரு பர்சன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டீமில் போயிட்டோம். இன்னொரு 2 மெம்பர்ஸ் வந்து பேக் அண்ட் டீமில் போயிட்டாங்க. இன்னும் 2 மெம்பர்ஸ் வந்து ஃபோர்மர் போயிட்டாங்க. ஸோ ஃபோர்மர் போன பிறகு எங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் பிரிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த நாள்லேருந்து நெக்ஸ்ட் டே, அதாவது 1 வீக் எல்லாமே முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் வீக் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம் ஃப்ரண்ட் ஹேண்டு. ஸோ நானும் இன்னொரு பர்சனும் ஃப்ரண்ட் ஹேண்ட் பற்றி போனோம், ஃபோர்த் டிபார்ட்மெண்ட் போனோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மேனேஜர். ஸோ எங்கள் ஹெட்டு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ஹெட்டு வந்து ஃபஸ்ட்டு எங்களை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. என்ன மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க காலேஜில், ஸோ எல்லாமே கேட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக கேட்டாங்க, ஜாலியாக. ஸோ நாங்களும் வந்து ஃப்ரீயானஸ்ஸாக அந்த மாதிரி பேசுவோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி கற்றுக்குறோம், அந்த மாதிரி கற்றுக்குறோம், காலேஜில் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். சொன்னதுக்கு வந்து எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு கேட்டாங்க. எங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ பேசிக்ஸ் நாலேஜ் எங்களுக்கு தெரியும், அதை வச்சு சொல்லிட்டு சொன்னோம். ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறமேட்டு வந்து எங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
ஸோ நாங்கள் வந்து எங்களை பற்றி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணோம், காலேஜ் என்ன மாதிரிலாம் படித்தோம், ஸோ எங்களை பற்றி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணோம், எங்கள் பிளேஸ் எல்லாத்தையும் கேட்டாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் சொன்னோம். அதே போல் அவங்களும் வந்து சொன்னாங்க, அவங்க நேம்லேருந்து எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ சொன்ன பிறகு டீம் மெம்பர்ஸும் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நாங்களும் அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ நாங்களும் ஒரே டீமாக ஆகிட்டோம். ஒரே டீம் ஆன பிறகு இந்த இந்த ஃப்ரண்ட் அண்ட் டீமில் வந்து இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன மாதிரினா ரியாக்டை பற்றி போயிட்டுருக்குது, ரியாக்ட் ஜேஎஸ் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரியாக்டில் நிறையவே இருக்குது, டைப் ஸ்கிரிப்ட்டு, ஜாவா ஸ்கிரிப்ட்டு, ஸோ அந்த மாதிரி நிறையவே இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட்டும் வந்து எங்களை படிக்க சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோம் லேர்ன் பண்ண சொன்ன பிறகு நாங்களும் வந்து அதை பற்றி ஃபுல்லாக படித்தோம். ஸோ 1 மந்த் அந்த 2 வீக் முடிஞ்சிச்சு. ஸோ 3rd வீக்லேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லேர்ன் பண்ண ஆரம்பித்த பிறகு ஃபுல் 1 மந்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி டைப் ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரியாக்ட்லேருந்து டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ அந்த மாதிரி நிறையவே பார்த்தோம். பார்த்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு HTML, அதுக்கப்புறமேட்டு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு 3மே லேர்ன் பண்ண சொன்னாங்க. ஸோ அது எப்படியே 1.5 மந்த்து அப்படியே ஃபுல்லாக லேர்ன் பண்ணோம். ஸோ லேர்ன் பண்ண பிறகு அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாஸ்க் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன டாஸ்க்னா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி எடுத்துருவாங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ எங்களுக்கு பேசிக் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை அதை வச்சு எங்களை பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதை வச்சு படித்து அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆனது மட்டும் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணோம், ஃபார்ம் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஃபார்ம் டாஸ்க்கு சொல்கிறாங்க, ரெஜிஸ்டர் ஃபார்மும் லாகின் ஃபார்ம் சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுக்கு படித்ததுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து லாகின் ஃபார்மும் ரெஜிஸ்டர் ஃபார்மும் வந்து எங்களுக்கு படித்தது எல்லாமே வந்து பண்ணி 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த பிறகு ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு படிக்க சொன்னாங்க. அது மாதிரி படிச்சுட்டோம். ஃபுல்லாக படித்த பிறகு வந்து ரியாக்டை பற்றி படிக்க சொன்னாங்க ஸ்டார்டிங். அது ஓகே, அதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னோம், டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து ரியாக்டர் படித்தோம். அதை போய் நாங்கள் ஹெட்டரில் சொன்னோம். ஹெட்டர் சொன்ன பிறகு ரியாக்ட் வச்சு ஒரு டாஸ்க்கு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ டாஸ்க் கொடுத்த பிறகு வந்து அந்த டாஸ்க்லேருந்து என்ன மாதிரிலாம் இப்போ டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் லேர்ன் பண்ணோம். எந்த மாதிரி பண்ணுறாங்க, எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பார்த்த பிறகு எங்களுக்கு ரியாக்ட் படித்ததுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணி ஒரு 6 or 8 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 டாஸ்க்குமே ரியாக்ட் பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ ரியாக்ட்லேருந்து நாங்கள் படித்தது, லேர்ன் பண்ணது எல்லாமே வந்து ரியாக்ட் பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த டாஸ்க் எல்லாமே வந்து 2 டேஸ் டைம் கொடுத்தாங்க. ஸோ டைம் கொடுத்தா பண்ண வச்சாங்க. அதனால் வந்து நாங்கள் டைம் எடுத்துக்கல. ஸோ டைம் அந்த மேக் பண்ணி நாங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளே நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ 1 by 1 ஒரு 8 டாஸ்க் ஆர் 10 டாஸ்க் கொடுத்த பிறகு அந்த 2 டேஸ் டைம் கொடுத்த பிறகு ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணி நாங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட் பண்ண பிறகு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க, ஓ சூப்பர் ஓகே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு 4 மந்த்து போயிடுச்சு. அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக 4 மந்த்து போயிடுச்சு. அந்த 4th மந்தில் எண்டில் வந்து நிறைய டாஸ்க் கொடுத்தாங்க. ஆனால் அந்த எண்டில் வந்து ரியாக்ட் கற்றுக்கிட்டோம், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஸோ கிளாரிட்டி கிடச்ச பிறகு எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதில் அதுலேருந்து ஒரு 10 டாஸ்க்கு அந்த மாதிரி அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க. அதுலேருந்து அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். பட் கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணோம். ஏஐ கற்றுக்கிட்டு ஏஐலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். கற்றுட்டு ஒரு டாஸ்க் பண்ணக்குள்ள ஸோ ஏஐலேருந்து கற்றுக்கிட்டோம். மித்தபடி HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் கற்றுக்கிட்டோம். ஸோ ரியாக்ட் கற்றுன பிறகு ரியாக்டில் டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் செப்பரேட்டாக படித்தோம். ஸோ நாங்கள் என்ன ஒன்றா படிச்சுட்டு ஒன்றா போய் சொல்லக்குள்ள டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கு அதுக்கு தனி டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து அது லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க் அப்படி கொடுத்தாங்க. ஸோ டைம் கொடுத்தாங்க, அதே மாதிரி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 4.5 மந்த் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ண பிறகு வந்து நான் 5th மந்த் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 5th மந்த் ஸ்டார்ட் ஆன பிறகு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பு 4 மந்த்து முடிஞ்சிருச்சு.
4 மந்த்தில் வந்து நாங்கள் HTML கற்றுக்கிட்டோம், CSS கற்றுக்கிட்டோம், ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டோம். ஸோ இன்ன வரைக்கும் இன்டர்மீடியட்டாக கற்றுக்கிட்டோம். அட்வான்ஸ் ஸ்கில் இல்லாமல் ஸோ இன்டர்மீடியட்டாக எங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் டாஸ்க்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சிச்சு, நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ தெரிஞ்ச பிறகு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்டும், ரியாக்ட்லேருந்து டைப்ஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட்டும், ஸோ அதெல்லாம் வச்சு நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் வச்சு மட்டும் நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்த பிறகு வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் 2 பேரும் செப்பரேட்டாக செய்ய சொன்னாங்க. ஸோ செப்பரேட்டாக செய்ய சொல்லக்குள்ள 2 பேரும் செப்பரேட்டாக ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதை வந்து வச்சு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம். எனக்கு கற்றுக்கிட்ட நான் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ இன்னொரு பர்சன் அனதர் பர்சன் வந்து அவர் வந்து கற்றுக்கிட்டு அவர் ப்ராஜெக்ட் பண்ணார். ஸோ நாங்கள் செப்பரேட்டாக ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் குட்டாக நாங்கள் அதை எங்கள் ஹெட்கிட்ட போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸ்பிளைன் பண்ணி ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கில்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு எங்களுக்கு. ஸோ இது வந்து காலேஜில் இம்ப்ரூவ் ஆனதை விட இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆனது தான் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் காலேஜுக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதுலேருந்து நான் வந்து நிறையவே கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ.